எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். கலை, கலை, மணி 7 ஆகுதுடி. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? நாளைக்கு இன்னொரு வீட்ல வாழ போற பொண்ணு. அங்க போய் உன்னை யாரு வளர்த்தான்னு கேட்டா என்னதான் திட்டுவாங்க. எழுந்துரு. என்னடி சினிங்கிட்டு இருக்க? சீக்கிரம் எழுந்துரு. டீ. பிரஷ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். இந்தா. அப்பா, இன்னும் வேலை முடியலையா? இந்தாங்கப்பா சூடா டீ குடிச்சிட்டு வேலையை பாருங்க. பிள்ளைங்க எந்திரிச்சிட்டாங்களா? ஒருத்தி இப்பதான் எழுந்துச்சா. மத்த 2 பேரும் நீங்க இந்த சைடு வரும்போது அவங்க அந்த சைடு போயிட்டாங்க. எங்க போனாங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும்பா, இந்த 2ம் டிப் டாப்பா ரெடியா எங்க போயிடுதுங்க. ஒரு நாள் பின்னாலேயே போய் வாட்ச் பண்ண போறேன். சரிப்பா. என்ன இது என் மனசு கிடந்து தன்னந்தனியா தவிக்குது, உன்னை தேடி அலையுது. அட என்ன இது என் நிழலும் கூட என்ன விட்டு விலகுது, உன்னை வந்து ஒட்டிக்குது. அட ஒத்தையடி பாதையில நீ நடந்து போகையில பக்குவமா பேசையில என்ன மறக்கிற. அடடா அடடா நீ என்ன மாயோ செஞ்சு மயக்கி புட்ட. அழகா அழகா ஒரு பார்வை பார்த்து என்ன நீயும் விழுங்கி புட்ட. விழுந்து விட்ட. டேய் அண்ணா, இன்னைக்காவது சொதப்பாம சொல்லிடு சரியா? ஓசிக்கு வண்டிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோண்டா. கண்டிப்பா. எங்க நம்மால காணோம்? அதான் 4-5 பூ வாங்கிருக்கோம்ல, மொத்தமா கொடு, நல்லா இருக்கும். என்ன வச்சு காமெடி கேமெடி பண்ணலையே. டேய் அண்ணா, அவ வந்துட்டாடா, போ. தரேரரேரா தரேராரா தரேரரேரா தரேராரரேரா நனனனனா நனனா ஏ ஏ நனனனனா ஏ ஏ ஏ ஓ ஓ. இந்த பூ எவ்வளோ? பூ ஒண்ணு 5 ரூபாங்க. 1 2 3 4 5. ஓகே, ஒரு நிமிஷம். என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு. 2 எடுத்துக்கிறேன். வார வாரம் சண்டே 2 பூ நீங்க விற்கும் போது எடுத்து வச்சிருங்க. ஓகே ப்ளீஸ். தேங்க்யூ. சரிங்க. எதுக்கு 10 ரூபா கொடுத்தா? ஒருவேளை பூக்காரன் நினைச்சிருப்பாளோ? ஹலோ ஹலோ. சரி 10 ரூபா லாபம். ஏய் அண்ணா, பூவெல்லாம் வாங்கிடுச்சு. கலக்கு கலக்கு. எப்படி என் ஐடியா? போடி நீயும் ஐடியாவும். பூக்காரன் நினைச்சுட்டாடி. ப்ரோ, காதல்ல இதெல்லாம் சகஜம் ப்ரோ. கண்ணா இங்க வா. என்னப்பா? நம்ம மாடசாமி புதுசா ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணிருக்காராமா, அங்க உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். பா, சும்மா ஷோரூம் மளிகடைன்னு 3000த்துக்கும் 4000த்துக்கும் என்னால வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது. இவ்வளவு பிடிச்சி இந்த வேலைக்கா போக? முதல்ல கிடைக்கிற வேலையை பாருடா, அப்புறம் பிடிச்ச வேலையை தேடிக்கலாம். என் கூட படிச்சவனுங்களா வெளியூர்ல பிசினஸ் பண்றானுங்க, என்னையும் கூப்பிடுறானுங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? அதுக்கு 10 லட்சம் பணம் வேணும். என்னது 10 லட்சமா? அவ்வளவு பணம் கேட்டா எங்கடா போறது? உன்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சதே பெரிய விஷயம்.